வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லா முருக பக்தர்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம பாடுற பாடல்களை முருகப்பெருமான் கேட்குறாரா, முருகப்பெருமான் நம்ம கூட இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும் எல்லா முருக பக்தர்களுக்குமே. இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாடலை நீங்கள் தினமும் பாடினீங்க அப்படின்னா முருகப்பெருமான் ஓடோடி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பாடுற பாடலை ரசித்து கேட்பாருங்க. அப்படிப்பட்ட பாடலை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த பாட்டை படிங்க. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகா. அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைப்பதில்லை, உன் மாமியும் பார்ப்பதில்லை, மாமனோ கேட்பதில்லை. அட்சர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜன் இல்லை, என்னை பட்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாரும் இல்லை. ஜகத்தில் நீ நினைந்தால் எனக்கோர் குறைவில்லை, லட்சியமோ உனக்கு, உன்னை நான் விடுவதில்லை. இப்போ இந்த பாடல் வரிகளோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நான் என்ன கவி பாடினாலும் நீ தொடர்ந்து எனக்கு சோதனைகள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்க முருகா. உன் தந்தையான சிவபெருமானும், உன் அன்னையான பார்வதியும், உன் மாமனான திருமாலும், உன் அத்தையான லக்ஷ்மி தேவியும் என்ன நினைக்கவே மாட்றாங்க. என்னை அரவணைச்சுக்கிற இந்த உலகத்துல யாருமே இல்லை முருகா. நீ ஒரு ஆள் மட்டும் இருந்தா போதும். நீ எனக்கு எவ்வளோ சோதனைகள் கொடுத்தாலும் நான் உன்னை வந்து வெறுக்க மாட்டேன். நீ மட்டும் எனக்கு துணையா இருந்தா போதும் முருகா. அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட வரிகள் நமக்கு சொல்ல வருதுங்க. நம்ம மரச்செக்கு, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட கடலைகள், எள்ளு, தேங்காய் பருப்புகள் இதை வச்சு தான் நம்ம சுத்தமான முறையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தாலான மரச்செக்கு அப்படிங்கிறதுனால நம்ம போடுற எந்த பொருளோட உயிர்ப்பு சக்தியும் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. இரும்பு செக்குக்கும் மரச்செக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இரும்பு செக்கில் ஆட்டுற எண்ணெய் வந்து சூடாயிருங்க. நம்மளோட மரச்செக்கில் ஆட்டுற எண்ணெயில் வந்து பிராணசக்தி அப்படிங்கிறது அப்படியே இருக்குங்க. ரொம்பவே சுத்தமான முறையில் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் வந்து எண்ணெய் ஸ்டாக் பண்ணுறதே இல்லைங்க. இன்னைக்கு காலையில் ஆட்டுறோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே எல்லா எண்ணெயுமே காலி ஆயிருங்க. கஸ்டமர்ஸ் முன்னாடி நேரடியாகவே ஆட்டி அப்படியே நாங்கள் வந்து பாட்டிலில் ஊற்றி அவங்க கண்ணு முன்னாடியே ஊற்றி தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதோ விஷயத்தில் மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க. நம்மளோட உணவில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஒரே நாளில் நீங்கள் ஆர்டர் போட்ட ஒரே நாளில் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கையில் கிடச்சிருங்க. பேர் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க. நம்மக்கிட்ட 1 லிட்டர்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க. இது ஒரு ஹாப்பி நியூஸ் தாங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கு நேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோங்க. எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான். என்னோட யூடியூப் சொந்தங்களுக்கு இதை தெரிவிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஹோம் மேக்கராக இருந்த எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு. இது நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க. 32 பொருட்கள் சேர்த்து செய்யப்பட்ட ஹேர் ஆயில் தாங்க இது. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், அதாவது உங்களோட முடியிலையும் சரி, உங்களோட ஸ்கேல்ப்லையும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு ஹேர் ஆயில் போதுங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இந்த ஹேர் ஆயில் இருக்குங்க. நம்மக்கிட்ட ஒரு பாட்டில் வாங்கினவங்க இப்போ வந்து 4 பாட்டில், 5 பாட்டில், 6 பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்கங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஹேர் ஆயிலில் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சு தாங்க நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணுறோம். இதில் எந்த கெமிக்கலுமே நம்ம ஆட் பண்ணுறது இல்லைங்க.
நம்மளோட ஹேர் ஆயிலை நீங்கள் வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுங்க. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இது நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஸ்மெல்லுலே கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுத்தமான முறையில் நம்ம தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸோட ரிவ்யூ தாங்க இது. ரொம்பவே ஹாப்பியாக என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. 10 நாள்ல முடி உதிர்வு பிரச்சனை நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்குறப்ப எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.